வந்து இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்காங்க எல்லோரும். டூர் போக போகிறோம், டூரில் வந்திருக்கோம், எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ரோஸ், லோட்டஸ், ஸ்ட்ராபெரி, லில்லி, நைன்சி எந்திரிங்க. என்னது டூர் வந்திருக்கோங்க நம்ம. சரி, வாஷ்ரூம் போயிட்டு வரலாம். வாங்க எந்திரிங்க, நான் டூர் வந்திருக்கோம் நம்ம. ஆமால. சரி, நீ வாஷ்ரூம் போ, 5 மினிட்ஸில் வரேன். இன்னைக்கு மேம் எங்கேயோ டூர் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்களே. ஆமாம். இந்த பிங்கி தான்ப்பா ரொம்ப ஓவராக பண்ணுறா. நேற்று நைட்டு பார்த்தியா, நான் 12 o'clock இந்த மாதிரி நான் வந்துடுவேன் உங்கள் கூட ரெஸ்ட் எடுக்கன்னு சொன்னான். உடனே மேமோட பொண்ணுன்னா ரொம்ப ஓவரா, உடனே அங்கேயே போய் ஸ்டே பண்ணிட்டா. முதல்ல மேமை சொல்லணும், பிரித்து பார்க்குறாங்க. பாவம் நான்சிக்கு தூக்கமே போயிடுச்சு. நான் என்னடி ஆச்சு, அது ஒன்றும் நைட்டு நான்சி மாதிரி பிங்கி கதவு தட்டுறான்னு நினச்சி எந்திரிச்சு பார்த்துட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா வரவே இல்லை. அவள் தூக்கமே அவளுக்கு கெட்டுச்சு. அப்படியா, சரி நம்மளே எந்திரிக்கலாம். எல்லோரும் ரெஸ்ட்டும் போகிறாங்க. லில்லி எந்திரி லில்லி, நான் வரேன்டி. உசுரே போன மாதிரி தூக்கிட்டு இருக்கா. சரி நம்ம 2 பேர் ரெஸ்ட்டும் போகலாம். என்னடி வந்துட்ட? ஆமாடி. எங்கடி இன்னைக்கு எங்கே டூர் போகிறோன்னு சார் தான் சொன்னாரா? தெரியலேடி. சரி என்ன பண்ண தொடங்கிட்டு. என்னடி ஆச்சு நான்சி? ஏடி நைட்டு ஃபுல்லாக நான் தூக்கமே இல்லாமல் வந்துடுவாளான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவள் என்ன வரவே இல்லடி. யார் பிங்கி? ஆமாம் வரட்டு எனக்கு இருக்கு. சரி விட்ரி. ஏண்டி என்ன ஏண்டி விட்ரி? ஹாய், குட் மார்னிங். வா வா. ஏண்டி எவ்வளோ நேரம் தூங்க? ஏடி தூங்குறது தப்பாடி. நான் எந்திரிச்சோடனே காஃபி குடிச்சிடுவேன். ஏண்டி இந்த நான்சி இப்படி எப்படி இருக்கு? அந்த பிங்கி வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சா, ஆனால் பிங்கி காணும். ஏண்டி? சரி சரி, நான் போய் காஃபி மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். சரி, ரிசப்ஷனுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு எங்கே போகிறோம் சார்? ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். எல்லோரும் டூரை என்ஜாய் பண்ணிங்களா நைட்டு? மேம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் மேம், எல்லோரும் சேர்ந்து படுத்திருந்தோம். சரி சரி மேம். இந்த பிங்கி எங்கே மேம் போனா? அவளா? அவள் எங்கள் கூட தான் தூங்கிட்டு இருந்தா. வர சொல்லணுமா? வேண்டாம் மேம், நீங்களே வச்சுக்கோங்க அவளை. என்னாச்சு அப்படி பேசுகிறேன்? சரி பொருளும் போய் பிரியாணி சொல்லுவேன். ஏண்டி மேம்கிட்ட போய் இப்படி கத்துற? அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை? அப்புறம் எப்படி போல சொல்கிறீங்க? நான் நைட்டு ஃபுல்லாக இந்த பிள்ளை நான் தூங்காமல் இருப்பேன். அந்த பிள்ளை எனக்கு பார்த்து சும்மா இருக்குமா? விட்ரி. ஏண்டி? ஓ ஹாய் ஆண்டி, குட் மார்னிங். ஹாய்டா. வெளியே போகிறீங்களா இப்போ? ஆமாம் ஆண்டி, மெசேஜாக சொல்லிட்டு இருந்தாங்க. காஃபி இருக்கா? காஃபி இல்லைடா. அப்படியா? என்ன ஆண்டி இங்கே சாக்கோலவன் இருக்குது? சாக்லேட்டா? சரி ஆண்டி, அதில் ஒன்று எடுத்துக்கிறேன். சரி. ஹாப்பி ரம்ஜான்டா. இன்னைக்கு ரம்ஜானில் நான் மறந்துட்டேன் பாருங்கள். பிரியாணிங்க ஆண்டி. உங்களுக்கு லஞ்ச் போட்டுடலாம். சரிங்க ஆண்டி. சரி ஆண்டி, நாங்கள் காலையில் இங்கே தான் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். சரி சரி ஆண்டி. நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆண்டி? சாப்பிட்ணுமா? நான் இதை எடுத்துக்கிறேன் ஆண்டி. வராடி. யார்ரி? லில்லி தண்டி வரா. வந்துட்டேன்டி. அவங்க டீ காஃபிலாம் இல்லையா, சாக்கோலாவன்னு ஒரு சாக்லேட் பாக்ஸ் பார்த்தேன், அது வாங்கிட்டு வந்தேன். சரிடி. ஆமாம், இன்னும் அந்த பிங்கி இதில் வரலையா? ஆமாடி. சாக்லேட் பாக்ஸ் கீழே வந்துச்சு. சரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு பார்க் போகிறோம். ஜாலி.
ஓகே பார்க் போகிறோம். நம்ம வேகமாக குளிச்சுட்டு வாங்க. எல்லாருக்கும் ரூமில் இருக்குது. ஓகேவா? ஓகே மேம். ஸ்டூடெண்ட்ஸ் மேம் வந்து சொன்னாங்களா, இப்போ நம்ம போகிறோம். எல்லோரும் ரெடியாங்க. 5 minutes தான். ஓகே சார். ஏஜ் ஆல்ரெடி பார்க் போகிறோம். ஆமாம். என்னது அப்படியா? ஐயோ என்ன சொல்கிறீங்க? என்ன சார் ஆச்சு? ரொம்ப டென்ஷனாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க. அது ஒன்றும் இல்லை மேம். பார்க் புக் பண்ணுறதுக்காண்டி புக் பண்ணியிருந்தோம். கடைசியில் வேறு ஒருத்தவங்க உங்களை விட அதிக ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ என்ன நாங்கள் அதிக ரேட்டுக்கே நாங்களும் சொல்கிறோம்டா. இல்லை மேம் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ சரி, நம்மக்கிட்டேயே இருக்குல்ல பார்க்கு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் காலையில் வந்துட்டு ஒருத்தவங்க விளாண்டுட்டு போனாங்க. இப்போ ஃப்ரீயாக தான் சார் இருக்குது. ஓ அப்படியா? சரி நான் பார்க்குறேன். ஏன் சார் பார்க்குறீங்க? வாங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே மேம். குட்டியாக தான் இருக்கும், பட் ஆனால் 6 பேராக போய் விளாட்லாம். ஓகே மேம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி யாரும் போச்சு. சார் பேசுனது கேட்டியா? என்னது புக் பண்ணி இந்த பெரிய பார்க்கு போயிடுச்சான். இருந்தாலும் நம்ம பின்னாடி இருக்கிற ஒரு பார்க் அங்கே விளையாடுவோமா? எங்கே விளையாண்டா என்ன? ஏண்டி நான்சி இவ்வளோ வரா? ஹாய். என்ன எல்லாரும் இங்கே தூங்குனீங்களா? இன்னும் இங்கே வெறும் ஏசி மட்டும்தான் இருக்குது. வெறும் பெட்டு தானா? அங்கெல்லாம் ரூம்ஸ் கூட இருக்குது தெரியுமா? என்ன உன் மனசில் நினச்சிட்ருக்க? ரொம்ப ஓவரா? என்னாச்சு? நீ வருவேன்னு நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்துருந்தேன். உன்னை யார் தூங்காமல் இருக்க சொன்னா? நான் போய் கிளம்புறேன். என்னது தூங்குறதுக்கு மட்டும் உங்கள் அம்மா கூட போய் தூங்குவேன்? இங்கே மட்டும் ஹலோ, எங்கள் அம்மாட்ட சொன்னால் உனக்கு மார்க் கூட கம்மியாக போட்டு ஸ்கூலில் எனக்கு எல்லாத்தையும் கூட உன்னை நல்லா கூட அடிப்பாங்க. இவரை பார்த்து தூராக பேசிட்டு போகிறத. சரி வெற்றி நான்சி, இப்போ மேலே தப்பாக பேசிட்டு நம்மகிட்ட திமுறா பேசிட்டு போகிறா. சரி வெற்றி, நான்லாம் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன். சரி நான் மட்டும் ட்ரெஸ் மாற்றிக்க வேண்டி. சரி நான் போய் குளிச்சுட்டு வரலாம். எல்லோரும் ஒரே டப்பில் போய் குளிக்கலாண்டி. சரிடி. ஜாலி. எவ்வளோ திமுறா பேசிட்டு போகிறா. இவனுக்கு ஒரு வழி கட்டலாம். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். பரவாயில்ல, இங்கே பால்கனிலாம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்க்க. எங்க திவ்யா மேம்? இங்கே திவ்யா மேம் இருக்க மாட்டாங்கள்ல, ஃபர்கானா மேம் தானே இருப்பாங்க. பசங்களெல்லாம் காணோம், குளிக்க போயிருப்பாங்க போல். சரி இன்னைக்கு ஈவினிங் என்ன பிளான்னு பேசலாம் சார்கிட்ட. சார் சொல்லுங்கள் மேம். சார் இங்கே ஈவினிங் என்ன சார் பிளானு? இன்றைக்கி ஈவினிங்கா? இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு. ஸ்விம்மிங் பூலில் வேறையா? ஆமாம் இங்கேயே இருக்குன்ட்டாங்க. இங்கே என்ன பார்க்கும் இங்கேயே இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆமாம் சார் அப்படி ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. கடைசியில் பார்க்குக்கு ஒரு வழி பார்த்துட்டேன். ஸ்விம்மிங் பூல் இங்கேயே இருக்கான் நல்லா பெருசாக, அங்கே குளிச்சுக்கலாம். அதே மாதிரிக்கு அவ்வளோதாங்க சார். இல்லை நைட்டு ஒரு டிஜே பார்ட்டி மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அங்கே போயிடலாம். அப்படியா சார்? ஓகே சார். சார் ஸ்விம்மிங் பூல் கூட வேறு ஏதாச்சும் ஒரு ப்ளேஸில் பார்க்கலாம்ல? ஓகே நான் ஸ்விம்மிங் பூல் கூட வேறு ஏதாச்சும் ஒரு ப்ளேஸில் பார்க்குறேன். பசங்க அப்படின்ற ரூம்குள்ளேயே எல்லாம் பண்ணிட்டா பசங்களுக்கு போர் அடிச்சிடும்ல. சரி மேம் நான் பார்க்குறேன். ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. டிஜே பார்ட்டி இங்கே ஃபயர் கேம்ப்லாம் போட்டு செய்கிறாங்களா? அப்படியா? ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பசங்களாம் ரெடி ஆகிட்டு வர ஆரம்பிச்சுடுவாங்க. சரி வாங்க சார் நான் வந்து போகலாம். டிரைவர் அண்ணா வேறு பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம மட்டும் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பிங்க் எருமை மாடேங்கடி திரும்பியும் போயிட்டாடி. சரி ஏசி போடுமா கொஞ்ச நேரம்? ஓகேடி போடலாம். டிவி போட்டு விட்றேன் கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்புறேன். நான் தலைக்கு குளித்தேன், ஹேர் ட்ரையர் போட்டுடுறேன்டி.
ட்ரெஸ்ஸுலாம் இதே தானாடி? ஆமாடி, இந்த செட்டில் தானே நிறையா கொண்டு வரேன். நான் ஐஷாரை போட்டு வரேன்டி. சரிடி போடு. ஏன்டி இப்படி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்ருக்கீங்க? ஒரு நான் எடுத்து வச்சுட்றேன்டி. சரி, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். சரிடி. சீப் அங்கிட்டு இருக்கும் எனக்கு. ரூம் ஃபுல்லாக அப்படி குப்பியாக்கி வச்சுருக்கீங்கடி. சரிடி, தலை சேவிக்கிறேன். சரி, இப்போ இதெல்லாம் எடுத்து அப்படிங்க வச்சிடலாண்டி. அப்பலாட்டியும் வந்து கற்றுவா. ட்ரெஸ் மாற்ற போயிருக்காளா அவ? ஆமாடி. இந்த செல்ஃபில் எனக்கு கபோர்ட் மாதிரியே இல்லை, ஃபுல்லாக ஓப்பன் டைப்பில் இருக்குது. எனக்கு அந்த செல்ஃப் பிடிக்கவே இல்லைடி. சரி விட்ரி. எப்படி இருக்குது பெரிய ஃப்ளாகு? சூப்பராக இருக்குடி. அப்படியே பெருசாடி. ஆமாடி, எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. டால்ஃபின் டைப்பா. சூப்பர் டி. குளிச்சுட்டு வந்தாலும் ஏசி போட்டால் குளிர்துடி. சரி, நானும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிறேன். பார்த்துடி, சேர் விழுந்துருச்சுடி. ஏன் ரோஸ் தள்ளி விட்ற? நான் தள்ளி விடல. சரிடி, இங்கே சாப்பிட்றோமா? ஆமாம், ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டு செகண்ட் ஸ்டாண்டு பசங்க சத்தமே தெரியலப்பா. அவங்கெல்லாம் ரூம்குள்ளே இருப்பாங்கடி. நான் அப்போயே ஏதாச்சும் ஒன்று வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்லாம். சரிடி. பசங்களா, இப்போ வந்துட்டு இது முன்னாடி உள்ள பார்க்குக்கு தான் போகிறோம். எல்லோரும் வாங்க லைன் ஃபார்ம் பண்ணி. ஜோனி போகிறோண்டி. பார்க்கு போகிறோம். இதோட பார்ட் 4 முடிஞ்சு பார்ட் 5க்கு ரெடியாக இருங்க.